அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமர் சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்திரங்கள் பற்றி தாங்க. பாத்திரம் அறிந்து பசியாறுவோம், அதை பற்றி தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் விதவிதமான பாத்திரங்கள், வெரைட்டி ஆஃப் வெசல்ஸ் வந்துருச்சுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தொடங்கி இரும்பு, செம்பு, வெண்கலம், பித்தளை, ஈயம் இந்த மாதிரி உலோக பாத்திரங்கள்லாம் சமையல் செஞ்சு சாப்பிட்டு வந்த காலம்லாம் மலையேறியே போயிடுச்சுன்னே சொல்லலாம். எண்ணெய் சேர்க்காமலே சமைக்கலாம், உணவு பாத்திரத்திலே ஒட்டாது, சுத்தம் செய்கிறது ரொம்ப ஈஸி. நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தான் அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கிச்சனில் வந்து அதுதான் ஆக்கிரமிக்குது. மண் சட்டி, இரும்பு, வெண்கல பாத்திரங்களில் சமைச்ச உணவால் உடலுக்கு பலன் உண்டா? நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவதால் நம்ம இழந்தது என்ன, அதை பார்க்கலாங்க. அந்த காலத்தில் வசதி இல்லாதவங்க மண் சட்டியில் சாதம் செய்வாங்க, மணமாக இருக்கும். ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க உலோகத்தாலான பாத்திரங்களை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பாயசம், அரிசி உப்புமா இந்த மாதிரி உணவு வகைகளை வெண்கலத்தான பானைகளில் தான் செய்வாங்க. டம்ளர், கரண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தளை, வெண்கலம் அது மாதிரி உலோகத்தால் ஆனதாக தாங்க இருக்கும். இப்பயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த பொங்கல் சமயத்தில் அதில் தான் பொங்கல்லாம் செய்வாங்க. வெண்கல பாத்திரங்களில் உணவு சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள் குணமாகும் போகர் சொல்கிறாருங்க. ஆனால் நெய் மற்றும் புளிப்பு சுவையுடைய பொருட்களை வந்து வெண்கல பாத்திரத்தில் தவிர்க்கணுமா. குறிப்பிட்ட இந்த உணவு வகைகளை தவிர்த்து மற்ற உணவுப் பொருட்களை இதில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது அமிர்தத்துக்கும் மேலான பொருள் ஆகுமா. சமையல் அறையில் நம்ம பயன்படுத்துகிற பாத்திரங்கள் வந்து மருத்துவருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்துறதுனால உடல் வெப்பம் தனியும், சோகை நீங்கி உடல் சுகம் பெறும். இரும்பு சட்டியில் தாளித்தவுடன் அதில் சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது உணவின் வாசம் அதிகரிப்பதோடு அதோட சுவையும் ரொம்ப அதிகமாகுங்க. தாமிர பாத்திரங்களில் உணவு சமைக்கும் போது, அதாவது காப்பர் வெசல்ஸில் சமைக்கிறப்ப அது நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். திருப்பதி லட்டு தாமிர பாத்திரங்களில் தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தாமிர பாத்திரங்களில் தயாரிக்கப்பட்ட அந்த தேநீரை அருந்தும்போது உடலில் உள்ள கிருமிகள் எல்லாம் போயிடுமா. வெண்புள்ளி, ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு இந்த நோய்கள்லாம் அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சலில் அவதிப்படுறவங்க பித்தளை பாத்திரத்தில் தண்ணியை காய்ச்சி குடிக்கும்போது தாகம் குறைஞ்சி உடல் வந்து வலுப்பெறும். நீர்க்கடுப்பு உள்ளவர்களுக்கு உடல் குளிர்ச்சி அடையும். ஈயம் மற்றும் வெளிப்பூச்சா ஈயம் பூசப்பட்ட பாத்திரங்களில் சமைக்கப்பட்ட உணவை வந்து சாப்பிட்டோம்னா தோல் தொடர்பான நோய்கள், கண் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் குறையும். இதில் உணவு சமைக்கும் போது வாசனை வந்து அதிகமாக இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். அலுமினிய பாத்திரங்கள் எடை குறைவாக இருக்கும். இதில் சமைச்சு சாப்பிட்றதுனால உணவு வந்து ஈஸியாக செரிமானம் ஆகிடும். ஆனால் தொடர்ந்து அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்துறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அலுமினிய பாத்திரத்தில் தக்காளி, புளி, எலுமிச்சை இந்த மாதிரி புளிப்பு சுவையில் உணவுப் பொருட்களை சமைக்கிறத வந்து தவிர்க்கணுங்க. புளிப்பு சுவையில் உள்ள அந்த அமிலத்தன்மை வந்து பாத்திரத்தை வந்து அரிக்க தொடங்கிடும். இதனால் உணவும் நச்சுத்தன்மை அடைந்து உடலுக்கு வந்து கேடாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்தி உடலுக்கு நோயை வரவழைத்து கொள்ளாமல் முடிந்தவரை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உலோக மண் சட்டிகளை பயன்படுத்துறது தாங்க உடம்புக்கு நல்லது. நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைக்கிறப்ப எண்ணெயோட அளவு மிக குறைவாக தான் தேவைப்படும். அதனால் கொழுப்பு சேராதுன்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான்ஸ்டிக் பாத்திரங்களோட உட்புறம் பூசப்படும் அந்த வேதிப்பொருள் வந்து தண்ணி மற்றும் கொழுப்பு போன்ற பொருட்களோட வந்து ஒட்டுறது இல்லைங்க. அதனால இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைக்கிற உணவை வந்து நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளோட உடலில் வந்து கொழுப்பு சத்து வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃபோப்ரோட்டீன் என்னும் நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை வந்து குறைக்கிறதுனால குழந்தைகளோட உடல் நலம் பாதிக்கும் நிலைமை உருவாகுது. அதனால் சமைக்கும் பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறதுலையும் பழமையை கடைபிடிக்கிறது தாங்க ஆரோக்கியத்துக்கான வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.